நம்ம நிறைய டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் டிஃபன் பாக்ஸ் ரொம்ப நாள் கழிஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வந்து பண்ணோன்னா ஆகாது. ஸோ அத அவாய்ட் பண்ணுறதுக்கும், பசங்களுக்கு லஞ்ச் குடுத்து அனுப்பும்போது டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. ஓப்பன் பண்ணாங்கன்னா சம்டைம்ஸ் சாப்பாடுலாம் மேல கொட்டிப்பாங்க. அத அவாய்ட் பண்ணுறதுக்கும், எப்பவுமே லஞ்ச் பாக்ஸ் வந்து மூடும்போது, இந்த மவுத் பார்ட் இருக்கு இல்லையா? அந்த லஞ்ச் பாக்ஸோட கேப்லேயும் சரி, அதோட கிண்ணத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அது என்ன ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி மவுத்தை சுற்றியும் அதோட மூடியை சுற்றியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா, எவ்வளோ நாள் கழிஞ்சு நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களால் டிஃபன் பாக்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும், ஓப்பன் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது இதுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஸ்டீலில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பாத்திரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மெயினாக குழம்புலாம் கொண்டு போகிறோன்னா சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிப்போம். ஸோ அந்த மாதிரி குழம்பு டப்பா இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆயில் வந்து தடவி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.